சோழர்கள் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் 1000 வருடம் பழமையான கோவில். மைசூர் மன்னர்களால் தொடர்ந்து வழிபடப்பட்ட சக்தி வாய்ந்த கோவில். தேள்கடியிலிருந்து மக்களை காப்பாற்றும் அதிசய தெய்வம். வணக்கம் விவேஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கர்நாடகா மாநிலம் கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல அமைந்திருக்கும் பண்டைய சோழர்களோட கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் கோலார் அம்மா கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். கோயிலோட கூகுள் மேப் அட்ரஸை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அறியாத ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கர்நாடகாவின் கோலார் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள வரலாறு சிறப்புமிக்க பழமையான புனித தலமாக கோலாரம்மா கோயில் உள்ளது. இந்த கோயில் 1000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறை கொண்டு உள்ளது. கோலாரம்மா கோவில் பார்வதி தேவியின் வடிவமான கோலாரம்மாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் பண்டைய காலத்தில் இருந்தே கோலாரின் தலைமை தெய்வமாக இந்த கோயில் உள்ளது. திராவிட கட்டிடக்கலை பாணியில் கோலாரம்மா கோயில் 11ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னன் முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றும் இந்த கோயில் வரலாறு சிறப்புமிக்க கோயிலாக உள்ளது. இந்த கோயில் கோலார் நகரின் முக்கிய புனித தலங்களில் ஒன்றாகும். மைசூர் அரச குடும்பத்தினர் இந்த கோயிலுக்கு சென்று தேவியை வழிபட்டதாக கூறப்படுகிறது. கோயிலுக்கு முன்னாடி ஒரு சிறிய பார்க்கிங் ஏரியா இருக்கு. இந்த கோயில் வரலாறு சிறப்பு மிக்க ஹெரிட்டேஜ் சைட்டா இருக்கிறதுனால தொழில்துறை தான் பராமரிச்சுட்டு வராங்க. கோயில் கோபுரம் மொட்டை கோபுரமாக காட்சி அளிக்கிறது. கோலாரம்மா டெம்பிள் என்ற நேம் போர்டை பார்க்கலாம். கோயிலோட முக்கிய தெய்வமாக மகிஷாசுர மர்த்தினி பார்வதி தேவியோட அம்சமாக திகழப்படுறாங்க. நுழைவாயில் இருக்கிற தூண்ல இருந்து அழகிய சிற்ப வழிபாடை பார்க்க முடியுது. இந்த கோயிலில் 2 சன்னதிகள் உள்ளன. 2 சன்னதிகளுக்கும் இடையில் பொதுவான மண்டபம் காணப்படுகிறது. பிரதான கோயில் சன்னதி கிழக்கு நோக்கியும் மற்றொன்று வடக்கு நோக்கியும் உள்ளது. தேள் தெய்வம் என்று அழைக்கப்படும் செல்லம்மா கோயிலில் உள்ள மற்றொரு தெய்வமாக இருக்கிறார். ஒருவர் தொடர்ந்து செல்லம்மா சன்னதியில் வழிபட்டால் தேள்கடியிலிருந்து காப்பாற்றப்படுவார் என்று கூறப்படுகிறது. கோவிலில் 2 கொடிமரம் இருக்கிறது. ஒன்று கல்லால் செய்யப்பட்ட கொடிமரம், இன்னொன்று கர்ப்பகர மண்டபத்தை ஒட்டியபடி இருக்கிற பாம்பு கீழே அம்மன் வீட்டு இருப்பது போல இந்த கொடிமரம் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் தமிழ் மற்றும் கன்னட மொழிகளில் பல கல்வெட்டுகளை காண முடிகிறது. கோயிலோட வரலாறு சிறப்பு சொல்ற மாதிரி கல்லால் செய்யப்பட்ட பலகையை பார்க்கலாம். இது தொழில் துறையால் அமைக்கப்பட்டுள்ளது. கர்ப்பகர மண்டபத்தில் வெளியே ஒரு சிறிய மண்டபம் ரைட் சைடில் முதலாம் ராஜேந்திர சோழன் போர்க்களத்தில் போர் செய்வது போல் உள்ள அழகிய சிற்பமை பார்க்கலாம். மற்றும் மேலே ராஜேந்திர சோழன் கையில் ஆயுதமுடன் 6 அடி உயரத்தில் கல்லால் செதுக்கி இருக்காங்க. இங்கு பல்வேறு இடத்தில் பல போர்க்காட்சிகள், குதிரைகள், யானைகள், தேள்கள் மற்றும் கற்களில் சித்தரிக்கப்பட்ட வீரர்கள் ஆகியவற்றை நீங்கள் காணலாம். கோயில் விமான கட்டிடக்கலை திராவிட பாணியில் கட்டப்பட்டு உள்ளது. இதை பார்ப்பதற்கு ஆங்கில எழுத்தான எல் வடிவத்தில் உள்ளது. கோயில் முகப்பில் பச்சை கல்லில் கஜலட்சுமி சிலையை பார்க்கலாம். இங்கு கிணறு போன்ற வடிவில் மக்கள் காணிக்கை செலுத்தும் உண்டி உள்ளது. இந்த உண்டியில் குறைந்தது ஒரு நாணயத்தையாவது காணிக்கையாக வழங்கும் பாரம்பரியம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக பின்பற்றப்படுகிறது. இங்கு பிரதான தெய்வமான கோலாரம்மா 8 கைகளுடன் ஆயுதங்களுடன் காணப்படுகிறார். கோலாரம்மாவுக்கு மகிஷாசுர மர்த்தினி என்றும் பெயர் உண்டு. இந்த சிலையை முழுமையாக நம்ம பார்க்க முடியாது. பிரதான சிலைக்கு எதிரே வைக்கப்பட்டுள்ள கண்ணாடியை பார்த்துதான் மக்கள் வணங்குகிறார்கள். மற்றொரு தெய்வமான செல்லம்மா வடக்கு நோக்கி காட்சி அளிக்கிறார். செல்லம்மாவை தேள் தெய்வம் என்று அழைக்கப்படுகிறார். ஒருவர் தொடர்ந்து சன்னதியில் வழிபட்டால் தேள்கடியிலிருந்து காப்பாற்றப்படுவார் என்று கூறப்படுகிறது. மேலும் கோயிலின் தனித்துவமான சப்த மாதர்களான 7 தெய்வ தாய்மார்களையும் நீங்கள் காணலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளும் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது. அந்த நாட்களில் மக்கள் கூட்டம் அதிக அளவில் இங்கு காண முடிகிறது. ஆண்டுதோறும் நடத்தப்படும் காரகே என்ற திருவிழாவுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருகிறார்கள். கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த கோயிலுக்கு அருகில்தான் சிவபெருமானின் சோமேஸ்வர் கோயிலும் அமைந்துள்ளது. அந்த கோயிலோட வரலாறையும் அடுத்த வீடியோவில் போடுறேன். இது போல தொடர்ந்து ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.